படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு bro. And then அடுத்து நீங்க கேட்டாதான் நான் சொல்லுவேன். நீங்க கேளுங்க நான் ஏதாவது சொல்லிடுறேன். ஸோ படம் படம் வந்து ஒரு சின்ன பையன் அவனோட குடும்பங்களை வந்து பயங்கரமா ஆமா ஆமா ஆமா. ஸோ அந்த காட்சிகள்லாம் எப்படி இருக்கு? ஆமா அந்த இதுல கொஞ்சம் அந்த பையனை இது பண்ணும்போது அவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அந்த பையன் வந்து அந்த இதோட இருக்கும்போது வந்து அவன் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருந்தான். ஸோ அண்ட் தென் அவன் அவ்வளோ பிரச்சனையிலையும் அவன் கூட இருக்கவன் அந்த ஹீரோ அவர் கூட இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா கேரா அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. பட் லாஸ்ட்ல அவன் இதாகும்போது அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஃபீல் கொடுத்து கில்ட் ஆக்கி விட்டுரும். மற்றபடி அந்த மியூசிக் எல்லாத்தையுமே நம்மளை கொஞ்சம் தாட் இது பண்ணி வருது. ஸோ ஓவராலாக படம் ஒருத்து தான், கண்டிப்பாக ஒருத்து தான். முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் இந்த ஜென்ரேஷனில். ஏன்னா முந்தின ஜென்ரேஷனில் முதல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு இந்த ஜென்ரேஷனில் முக்கால்வாசி வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தா இப்போ முதல்ல இப்படி பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம எல்லாமே கொஞ்சம் மாதிரி வருது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது பார்க்க வேண்டிய படம் தான், கண்டிப்பாக பார்க்கணும். ஷுவர் நல்லா இருக்குது, ஒர்த்து செம்மையாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு படம். படம் ரொம்ப அருமையா இருக்கு. சொல்லுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பையன் அவனோட இயக்கமும் அவனோட தாக்கமும் வந்து மக்கள் கிட்ட பயங்கரமா. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைகள்கிட்ட வந்து அந்த ஒரு தீய விதைய விதைக்க வேண்டாம்னு தான் நான் சொல்றேன். இந்த காலத்துல வந்து படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து அதை புகுட்டுங்க முதல்ல. நல்ல பழக்கங்களையும் நல்ல ஒரு அறிவையும் கொடுக்க வேண்டியதுதான் நம்ம கடமை. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத போராட்டங்கள் நமக்கு புரட்சியே தேவையில்லைன்றாங்க. அதுதான் என்னுடைய கான்செப்ட். அதை வந்து உணர்த்திருக்கிறாங்க. சரிங்களா? ஆமா, அவ்வளவுதான், வேற சொல்லுங்க. இந்த படத்தோட மியூசிக்லாம் நல்லா இருக்கு, மியூசிக் அருமையா இருக்கு. அதுதான் ஹைலைட்டு. அது வந்து கொஞ்சம் நல்ல உணர்வுபூர்வமா நம்மளை ஃபீல் பண்ண வச்சது. ஓகே. படம் நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. ஒரு போர்க்களத்தோட முடிவு வந்து அது ஆப்போசிட்டாக இருக்கட்டும் நம்மளுக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து அழிவில் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து காமிச்சிருந்தாங்க. அது குழந்தைகளாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அழிவு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிலாசபியை வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்மியோட லைஃப் ஸ்டைல்லையும் வந்து நல்லாவே காமிச்சிருந்தது. ஆர்மியோட செட்டப்பும் சரி அந்த இது எல்லாமே பிரம்மாண்டமாக வந்து நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் அற்புதமாக இருந்துச்சு சார். நல்ல நல்லா காட்சிப்படுத்திருக்கிறாரு. பையனுடைய நடிப்பு மிக அற்புதமான நடிப்பு. அவர் அப்படியே ஒரு தலைவருடைய பையன் எப்படி இருப்பார், அவர் குழந்தை எப்படி ஒரு அறம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்த ஒரு நினப்பில் இருக்குங்கிறத அப்படியே ஒரு படத்தில் கொண்டாந்துருக்காரு. பையனை கொடுமைப்படுத்துகிற மாதிரிலாம் இல்லை. அந்த பையன் வந்து உயிரோடு வந்தா 14 வயசுல எப்படி பிரபாகரன் எப்படி இருந்தாரோ அது மாதிரி இவனும் உருவெடுப்பானோ அப்படிங்கிற அச்சம் வந்து இந்த சிங்கராவணத்தில் இருந்த விஷயத்தை வந்து ஒரு சாயலா உணர்த்துற மாதிரி உணர்றேன் நான். படம் ஃபுல்லாவே நம்மளே அந்த இடத்துல மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபீலிங் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, அது நம்மளை போய் ஒப்பிட முடியாது. நடந்த நிகழ்ச்சி ஒப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்மளை கொண்டு போக முடியாது. 2009க்கு அந்த காலகட்டத்துக்கு நம்ம மனநிலையை கொண்டு போகுது. அன்னைக்கு இருந்த மனவழிகள், தூக்கமின்மை இதெல்லாம் நமக்கு பிடிச்சி இல்லையா, தமிழ்நாட்டில் எல்லா தமிழர்களும் அந்த நாட்களை இது ஞாபகப்படுத்துது. பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கணும். இச்சமற்ற ஒரு உலகம் உருவாகணும்னா அந்த 2009 உள்ள படிப்பனைகளை நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு போகணும். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் படம். இது வந்து ஒரு கதை அப்படிங்கிறத தாண்டி ஒரு வரலாற சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எல்லா தலைமுறைக்கும் இந்த படம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை ரொம்ப அற்புதமா நேர்த்தியா எடுத்திருக்காங்க. இந்த டீம் இந்த சினிமாவை தயாரிச்சு அதே மாதிரி வந்து வெளியிட்ட டைரக்ட் பண்ணி நடிச்சு இது மாதிரி எல்லாமே செய்யக்கூடிய அனைத்து என்டையர் டீமுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். இது வந்து நிறைய எல்லாரும் வந்து பார்க்கணும். எல்லா சினிமா மாதிரியும் கடந்து போகக்கூடிய ஒரு சினிமா இல்லை இது. ஒரு 2 மணி நேரம் நம்மளை வந்து அப்படியே உணர்வுகளோட கட்டி போடக்கூடிய ஒரு சினிமா. அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும். இது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகள்லையும் இந்த படம் வந்து வெளியிடப்பட்டு ஓடிடி இது மாதிரி நிறைய போய் சேரணும். அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லிட்டு போக போறோம்? சண்டை வேணுமா, சமாதானம் வேணுமா, எப்படி அடுத்த தலைமுறை இருக்கணும்? அப்ப இந்த ஒரு யூனிவர்ஸ் முழுக்க தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை இந்த சினிமா அருமையா ஒரு 2 மணி நேரத்துல ஒரு ஒன்லைன்ல சொல்லப்பட்டிருக்கு.
வரலாறு தழுவி எடுக்கப்பட்ட கதை. ஒரு புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க. அந்த அமைதி எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குதுங்கிறத இந்த சினிமா சொல்லி காமிக்குது. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு நீங்க இந்த ஒரு ஃபீலிங்க இதை வந்து சொல்ல முடியாது. லட்டுனா இனிக்குதுன்னு நம்ம சாப்பிட்டா தான் சொல்ல முடியும். இந்த சினிமாவுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாரும் பார்த்தா தான் இதை வந்து உணர்ந்துக்க முடியும். எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்க்கணும். அடுத்த கட்டமா இது ஓடிடி, அதே மாதிரி சேட்டிலைட், இந்த மாதிரி போகணும். இந்த உலகளாவிய அளவுல இந்த ஒரு சினிமா போய் சேரணுங்கிறது ஒரு ஆடியன்ஸா, சாதாரணமா முதல் ஷோ பார்த்த ஒரு ஆடியன்ஸா என்னுடைய தாக்கம். தேங்க்யூ.